ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சண்டே நம்ம வீட்டில் சிம்பிளாக ஒரு பிரியாணி தாங்க பண்ண போகிறேன். மேக்ஸிமம் ஒரு சில பிரியாணிக்கெலாம் நம்ம மசாலாலாம் அரைச்சி பண்ணுவேன். இன்னைக்கு வந்து எல்லாமே கடையில் வாங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதே மாதிரி பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு சிம்பிளாக ஒரு பிரியாணி வந்து ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம விறகு அடுப்பில் நம்ம எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த விறகடுப்பில் சமைக்கிறதுலானே எனக்கு ஒரு அலாதி சந்தோஷம் தான். அது ஏன்னு தெரியல. லெமன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்திலேயே பிடுங்கியாச்சு. எல்லாம் கடையில் வாங்கினோம். லெமன் மட்டும் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால பிடுங்கியிருக்கோம். கடையில் வாங்கல. ஓகேவா? இப்போ சிம்பிளாக இன்னைக்கு வந்து நம்ம விறகடுப்பில் சமைக்கும்போது அது என்னன்னே தெரியல. எந்த கஷ்டம் இருந்தாலும் அப்படியே சந்தோஷமா விறகு இல்லாத குறையே தவிர மற்றபடிக்கு ஜாலியாக போயிட்டு இருக்கோம். இந்த அடுப்புலையும் ஹீட் வந்துட்டே இருக்கும். அதனால நான் வந்து பால் காலையில் காய்ச்ச மறந்துட்டேன். ஸோ அந்த பாலையும் இப்போ ஊற்றி வச்சிருக்கோம். அடுப்பு பாருங்க சூப்பராக எரியுது. அடுப்பு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் மேலையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஏன்னா அன்னைக்கு போன வாரமும் க்ளீன் பண்ண முடியாமல் போச்சு. இப்போ வந்து அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணலாம். உப்பும் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நம்ம போட்டுக்குவோம். ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்ம செய்யும்போது நமக்கே இனம் புரியாத மாதிரி ஒரு சந்தோஷம் வரும்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் எனக்கு இந்த விறகடுப்பு என்னோட ரொம்ப கனெக்டடு. இன்னைக்கு சண்டே. உங்களுக்கு எல்லாரும் எப்படி போச்சு? என்ன ஸ்பெஷலா சமைச்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சுட்டுட்டு இப்படி வச்சு சூடு பண்ணோம் அப்படின்னு சொன்னா நல்லா சுண்ட காய்ச்சிரும். அதுக்கடையில எனக்கு ஒரு ஜூஸும் தம்பி போட்டு கொடுத்துட்டான். ஜூஸையும் குடிச்சாச்சு. அதே மாதிரி நம்மளுடைய இது நல்ல வெளியில காத்து வந்துட்டு ஜாலியா இருக்கும் சமைக்கிறதுக்கு. இப்ப நம்ம அரிசியுமே போட்டாச்சு. இன்னைக்கு நான் நிறைய வேற எந்த மசாலா அப்படியெல்லாம் நிறைய எல்லாம் போட்டு கஜ கஜன்னு பண்ணல. சிம்பிளா முடிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன். இப்ப பிரியாணி மூடி வச்சாச்சு. கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம தம் போட்டு இறக்கிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா கொதிச்சிருச்சு. இந்த நெய் பாத்தீங்கன்னா இது நம்ம வீட்டிலேயே இங்க பாலாடை சேர்த்து வச்சு காய்ச்சின நெய். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு ஏற்கனவே நெய் ஊற்றியிருக்கேன். இப்பயும் கொஞ்சம் தாராளமா விட்டுக்கலாம். ஏன்னா நல்ல ஹெல்த்தியான ஆப்ஷன் தான். அதனால நம்ம வந்து நெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு நம்ம தம் போட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட பிரியாணி வந்து சூப்பரா ரெடி ஆயிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாத்துக்குமே நன்றி. எல்லாரும் வாங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு பிரியாணி சாப்பிடலாம். சூப்பரா இன்னைக்கு பிரியாணி வந்து தம் போட்டு அடியில இருக்க நெருப்பை எடுத்துடணும். ஏன்னா இந்த விறகடுப்பு ஏற்கனவே ஹீட்டாக தான் இருக்கும். அதனால ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்யூ. வாங்க சாப்பிடலாம்.